பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்க போகும் தேவனுடைய வார்த்தை ஒரு குறுகிய வாக்கியம்தான். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள். இந்த ஒரு வாக்கியத்தில் ஒரு பெரிய வாழ்க்கை ரகசியம் இருக்கிறது. இந்த ஒரு கட்டளையில் ஒரு முழு கிறிஸ்தவ வாழ்க்கை அடங்கியுள்ளது. அன்பானவர்களே, உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்றால் என்ன? வேஷம் என்பது வெளிப்புறம் மட்டுமல்ல. அது நம்முடைய சிந்தனை, நம்முடைய மனம், நம்முடைய பழக்கங்கள், நம்முடைய வாழ்க்கை முறை. உலகம் எப்படி சிந்திக்கிறதோ அப்படியே நாமும் சிந்திக்க ஆரம்பித்தால் அது உலகத்துக்கு ஒத்த வேஷம். உலகம் எப்படி பேசுகிறதோ அப்படியே நாமும் பேச ஆரம்பித்தால் அது உலகத்துக்கு ஒத்த வேஷம். உலகம் எப்படி வாழ்கிறதோ அப்படியே நாமும் வாழ ஆரம்பித்தால் அது உலகத்துக்கு ஒத்த வேஷம். உலகம் என்ன சொல்கிறது? உன் வாழ்க்கை உன்னுடையது என்று சொல்கிறது. உன் மனசு சொல்றதை பண்ணு என்று சொல்கிறது. பாவம் பரவாயில்லை என்று சொல்கிறது. ஆனால் தேவன் சொல்கிறார், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள். அன்பானவர்களே, இந்த உலகம் நம்மை மெதுவாக மாற்றுகிறது. ஒரு நாளில் இல்லை, மெல்ல மெல்ல. சின்ன சின்ன சமரசங்கள், சின்ன சின்ன பழக்கங்கள், சின்ன சின்ன பாவங்கள், இவைகளால் நம்முடைய வாழ்க்கை உலகத்தைப் போல மாறிவிடுகிறது. ஒரு கேள்வி, நம்மை பார்த்தால் கிறிஸ்து தெரிகிறாரா அல்லது உலகம் தெரிகிறதா? நாம் எங்கே அதிக நேரம் செலவிடுகிறோம்? எதை கேட்கிறோம்? எதை பார்க்கிறோம்? எதிலே மகிழ்ச்சி அடைகிறோம்? அதுதான் நம்மை உருவாக்குகிறது. அன்பானவர்களே, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பது மிகவும் எளிது. நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். உலகம் உங்களை தானாகவே மாற்றிவிடும். ஆனால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் இருப்பது ஒரு தீர்மானம். இது ஒரு தினசரி போராட்டம். காலை எழுந்தவுடன் நம்முடைய மனதில் 2 சத்தங்கள் இருக்கும். ஒரு சத்தம் உலகத்தின் சத்தம், மற்றொரு சத்தம் தேவனுடைய சத்தம். நாம் எந்த சத்தத்தை கேட்கிறோம்? அன்பானவர்களே, உலகம் நம்மை அழைக்கிறது, என்னோடு வா. தேவன் சொல்கிறார், என்னை பின்பற்று. 2 வழிகள், ஒரு தீர்மானம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பது சில நேரங்களில் நல்லதாய் தோன்றும். ஆனால் அதன் முடிவு வெறுமை, பாவம், ஆவிக்குரிய மரணம். தேவன் ஏன் ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள் என்று சொல்கிறார்? ஏனெனில் அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை இழக்க விரும்பவில்லை. அவர் நம்மை உலகத்தில் கலந்து போக விட விரும்பவில்லை. அன்பானவர்களே, நாம் சாதாரண மக்கள் அல்ல. நாம் தேவனுடைய ஜனங்கள். நாம் வேறுபட்டவர்கள். அதனால் நம்முடைய வாழ்க்கை வேறுபட்டதாக இருக்க வேண்டும். உலகம் இருள், நாம் வெளிச்சம். வெளிச்சம் இருளோடு கலந்தால் அது வெளிச்சமாக இருக்க முடியாது. நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே நீங்கள் ஒரு சாட்சி. உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலையிடத்தில், உங்கள் நண்பர்களிடத்தில் நீங்கள் உலகத்தை போல இருந்தால் யார் தேவனை பார்க்க போகிறார்கள்? அன்பானவர்களே, சில சமயம் நாம் செல்வோம், சில சமயம் நாம் சொல்வோம், எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க. ஆனால் கேள்வி, நீங்கள் எல்லாரை போல இருக்க வேண்டுமா அல்லது தேவன் விரும்பும் மாதிரி இருக்க வேண்டுமா? உலகம் மாறிக்கொண்டே இருக்கும். இன்று ஒன்று, நாளை ஒன்று. ஆனால் தேவனுடைய சித்தம் மாறாது. இன்று நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன். என்னுடைய பேச்சு வேறுபடும், என்னுடைய சிந்தனை வேறுபடும், என்னுடைய வாழ்க்கை வேறுபடும். அது எளிதல்ல. சில நேரங்களில் நீங்கள் தனியாக உணர்வீர்கள். சிலர் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் உங்களை கேலி செய்வார்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுக்காக வாழ்கிறீர்கள், உலகத்துக்காக அல்ல. அன்பானவர்களே, இன்று தேவன் உங்களை அழைக்கிறார். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள். இப்போது உங்கள் மனதில் கேளுங்கள், நான் உலகத்தை போல மாறிவிட்டேனா? என் வாழ்க்கையில் சமரசங்கள் இருக்கிறதா? நான் தேவனை விட உலகத்தை தேர்ந்தெடுக்கிறேனா? இந்த ஒரு முடிவெடுங்கள். கர்த்தாவே, நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன். நான் உமக்காக வாழ விரும்புகிறேன். அன்பானவர்களே, உலகம் மாறும், மக்கள் மாறுவார்கள்.
ஆனால் தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்கும். அதனால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள். என் வாழ்க்கையில இருந்து கூட நான் சொல்வேன், நிறைய நான் போன வருஷத்துல இருந்தே ஆண்டவரை மட்டும்தான் தேடிட்டு இருக்கேன். ஃபுல்லா பைபிள் வாசித்து செய்தி கேட்டு நல்ல ஸ்பிரிச்சுவல் மெசேஜஸ், நல்ல நல்ல ஆவிக்குரிய போதகர்களுடைய மெசேஜஸ் தான் கேட்டுட்டு இருக்கேன். உண்மையான ஆவிக்குரிய ஒரு சவுண்ட் டாக்டர் மெசேஜஸ் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அதனால் இப்போ நான் ரொம்ப மாறிவிட்டேன். அது எப்படின்னா, நம்ம நிறைய மாசங்கள் நம்ம இந்த மாதிரி கெட்ட இது சினிமாஸோ அல்லது சினிமா மியூசிக் இந்த மாதிரி நம்ம கேட்காம ஒரு நிறைய மாசங்கள் நம்ம இருந்துட்டோம்னா தானாவே அது நம்மளை விட்டு போய்விடும். அதுக்கப்புறம் நமக்கு அதுக்கு மேல ஒரு வெறுப்பு வந்துடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் எந்த காரணம் கொண்டும் தரிக்க கூடாது. நம்ம அப்படி தரிக்காம இருந்துட்டோம்னா அது நம்மளை விட்டு போயிடும். அது நம்மள்ட்ட திரும்ப வந்தா நம்ம அதை வெறுக்கதான் நமக்கே அது மேல ஒரு வெறுப்பு வந்துடும். அதனால அன்பானவர்களே, நீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீர்கள். இது ஏன்னா சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். நான் நிறைய வருஷங்களால் ஆண்டவரை விட்டு பிரிந்தேன். இப்போ திரும்ப வந்துட்டேன். பைபிள் வாசிக்கிறேன். நிறைய ப்ரீச்சர்ஸ், நல்ல ஸ்பிரிச்சுவலான உண்மையான மெசேஜஸ் நான் கேட்டு வந்திருக்கேன். அதனால இப்போ பழைய சினிமாஸோ அந்த மாதிரி மியூசிக் ஒண்ணுமே நம்ம கிட்ட நெருங்கிறது இல்லை. அது மாதிரி உங்களுக்கும் அப்படி இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க என் லைஃப்ல இருந்து நான் சொல்லிட்டேன். நீங்களும் பண்ணுங்க. ஆண்டவருக்கு வருகை மிக சமீபம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு ராப்சர்ல எடுத்து கொள்ளப்படும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.